கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடனை கொடுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் ரோமர் 8:12 மாம்சத்துக்குரிய காரியங்கள், அதாவது அது அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக என்ன பண்ணுது, கடனாளியாக நிறைய பேர் மாறுறாங்க. அப்படின்னா என்ன? கடன் வாங்கி சாப்பிடுறது, தெய்வ பிள்ளைகள் கடன் வாங்கி டிவி வாங்க, கடன் வாங்கி பிரிட்ஜ் வாங்க, தெய்வ பிள்ளைகள் இப்படி அவங்க இது மாம்சத்துக்குரிய காரியம். கடனை வாங்கி என்ன பண்ணுறது, சாப்பிட்றது, கடன் வாங்கி சேலை எடுக்கிறது, கடன் வாங்கி நகை எடுக்கிறது, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள். கடன் வாங்கி வீடு வாங்கி, இதெல்லாம் என்ன பண்ணுறது, மாம்சத்துக்குரிய காரியம். தெய்வ பிள்ளைகள் அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் சிந்திக்காதபடி தெய்வ பிள்ளைகளை தேவ சிந்தையில் நீங்கள் சிந்திக்கணும். தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ல, நாளைக்காக கொடுத்து கவலைப்படாதீங்க, எனக்கு ஆண்டவர் தேவையில சந்திப்பான். ஆண்டவரே சொல்கிறேன், என்னால் தேவ பிள்ளைகளை பல வருஷத்துக்கு முன்பாக, 30 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு சாப்பிட பண்ணல. அந்த சகோதரி நினைச்சா பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கி என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை இது விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் அது அந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரி புருஷன் குடிக்காங்க, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும். அப்போ ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, கதை எழுதுறாங்க. தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ணி தேவ பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்புன்னு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்தா வீட்டுக்கு முன்னாடி அரிசி, பருப்பு, காய்கறி, 150 ரூபா பணம் இருக்கிற அந்த சகோதரி சொன்ன சாட்சி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த மாம்சத்துக்குரிய காரியம். ஐயோ, என் மாம்சத்துக்கு வேணும், கடன் வாங்கியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காது. நிறைய பேர் அப்படிதான், கடன் வாங்கி சாப்பிடணும், கடன் வாங்கி சேலை, கடன் வாங்கி நகை எடுக்கணும், இப்பேற்பட்ட அநேக காரியங்கள், பிரிச்சு எடுக்கணும், அதை வாங்கணும், டிவி எடுக்கணும், இப்பேற்பட்ட காரியங்கள் அதெல்லாம் மாம்சத்துக்குரிய. மாம்சம் அழிந்து போகும். தெய்வ பிள்ளைகளை ஆவிக்குறலாக சொன்னீங்க, உங்களுடைய நாளைக்காக குறித்து கவலைப்படாதே அப்படின்னு நான் சொல்றேன். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, விதைப்பதும் இல்லை, யாருப்பதும் இல்லை, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பிழைப்பு விட்டுறார்கள், உணவு கொடுக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனை சார்ந்து வாழணும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே, நான் என் சரீரத்துக்கு தேவையில்லாத நான் கடனை வாங்கக்கூடாது, தேவையில்லாத கடனை என்ன பண்ணக்கூடாது, இந்த மாம்ச இச்சைகள் பல காரியங்களை சொல்லணும். நிறைய பேர் கடன் வாங்கி தண்ணி அடிக்க 100 ரூபா கொண்டு ஒரு கோட்டர் அடிக்கணும். அந்த மாம்சம் அழிஞ்சு போகும். அது அழிஞ்சு போற மாம்சம். தேவ பிள்ளைகள் ஆவியை உயிர் வைக்கிறது. நீ தேவனோட பிள்ளை என்றால், கடவுளுடைய பிள்ளை என்றால், தேவ பிள்ளைகள் அவரை சார்ந்து வாழும் பொழுது தேவ பிள்ளைகளை மாம்சக்குரிய எண்ணத்தை நீ உனக்கு வரவே வராது. தேவ பிள்ளைகள் மாம்ச சிந்தை மரணம் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அந்த மரணத்துக்கு நீ போவாத. கடனை வாங்கி சாப்பிடணும், வீடு எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், சேலை எடுக்கணும், நட்டை நகையில் எடுக்கணும், அது மாம்ச சிந்தை. அது அழிந்து போகும். வானம் பூமி அழிந்து போகும், எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அழியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. தெய்வ பிள்ளைகளை மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக கடன் வாங்காதுங்க. தெய்வ பிள்ளைகளை அநேக குடும்பம் இப்படி தான் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. தெய்வ பிள்ளைகளை கடன் வாங்கி ஆட்டோவில் போவோம், கடன் வாங்கி காரில் போவோம். தெய்வ பிள்ளைகளை அது ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் இல்லை, தேவையில்லாத காரியத்துக்கு போவான். இந்த கடன் வாங்கி சுற்றுலா போவான். தெய்வ பிள்ளைகள் இதெல்லாம் மாம்சப்பரிய காரியங்கள். கடன் வாங்கி ஒன்று போச்சேரி, அப்புறம் சிலவன் கடன் வாங்கி கோயிலுக்கு போவான், என்ன காசுக்கு அங்கே எங்கன்னு கடன் வாங்கி போவான். கடன் வாங்கி விரதம் இருப்பான் 30 நாள், அப்புறம் கடனாளி ஆகிடும். அப்புறம் என் சாமி என்ன கடவுள் என்ன கடனாளி ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் மாம்சத்துக்கு காரியம், அதெல்லாம் தேவையில்லாத காரியம். தெய்வ பிள்ளைகள் அதனால தேவையான எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து இந்த மாம்ச சிந்தனை, மாம்ச கடனாக படாதபடி நீங்கள் விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிஞ்ச அவசியம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்காதபடி, மாம்சத்துக்குரிய காரியங்களை கடனாளி ஆகாதபடி எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழியானத்துக்கு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் கடனை வாங்கி அதை செய்யாதுங்க. தெய்வ பிள்ளைகளை ஆனால் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். God bless you.